Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 17 Part 1. ஓபன் பண்ணா அந்த சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அதான் குரோகிரிய காப்பாத்தி கூட்டு போனா இல்லையா அந்த இடம். அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு கண்ணா பின்னான்னு காயமாயிருக்கும். அவங்க நண்பர்களா இருந்தாலும் சரி எனிமியா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே தூக்குங்க, எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் பாரபட்சம் பார்க்காம நல்லது பண்ணுவாங்க. இது குரோகிரி தப்பிச்சதுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் லேடி நகன்ட்டும் இருந்திருப்பா. அவளுக்கு காயம் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்குது. இந்த நிலைமையில அவ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா அவ பாட்டு கிளம்பி போவா. டாக்டர் எவ்வளவோ சொல்லுவாரு, வேண்டாமா இந்த நிலைமையில போய் ஏதாச்சும் பண்ணினா உன்னோட காயம் ஓபன் ஆயிரும், அப்புறம் நீ சாகர நிலைமைக்கு போயிருவேன்னு. ஆனா அவ கேட்க மாட்டான். எனிமி எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் போய் அவங்கள பந்தாடணும்பா. ஒழுங்கா நிக்க கூட முடியல, ஆனா சண்டை போடணுமாமா. நீ ஜெயில பிரேக் பண்ணிட்டு வந்தவ, உன்னை எப்படி வெளியில விடுறதுன்னு வேற கேட்பாரா. அப்பந்தான் அவன் மேட்டர் சொல்லுவா. இசுக்கு கடைசியா இவ கூட சண்டை போட்டிருப்பான்ல, அந்த டைமுங்கும் போது இவ வில்லியா தான் இருந்தா. ஆனா இவ ஹீரோவா இருந்து வில்லியா மாறினவன். அதனால நம்ம இசுக்கு இந்த மாதிரி எங்களுக்காண்டி சண்டை போடுங்க, உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை. இன்னுமே உங்களுக்குள்ள ஹீரோ ஒருத்தி ஒளிஞ்சுகிட்டு இருக்கா, அவளை வெளியில கொண்டு வாங்கன்னு அந்த நிலைமையில அவகிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். அதனால அவனுக்காண்டி நான் சண்டை போட போறேன், என்கிட்ட அவன் ஹெல்ப் கேட்டிருக்கான்னு முடியாத நிலைமையில நடந்துகிட்டு இருப்பான். அப்ப அங்க நம்ம ராக்லாக் அவளை விடுங்க, அவளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு அவரோட போனை கொடுப்பாரு. என்னன்னா இதுல இப்ப சண்டையோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம யூஏல இப்ப எனிமி என்ன பொசிஷன்ல இருக்கான்னு தெரியும். இந்த சண்டையில நம்ம இசுக்கு மிடோரி அவன் நம்பித்தான் ஆகணும். அவனுக்காக தான் நீ கஷ்டப்பட்டு சண்டைக்கு வர்ற அப்படின்னா நான் உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லிதான் அவளை கொண்டு போய் ஒரு பில்டிங்ல இறக்கி விட்டுருப்பான். அந்த கஃபேன் இருக்குல்ல அதுக்கு நேரா. அதான் போன எபிசோடு டொமரா தரையில கைய வைக்கும் போது டிஸ்டன்ஸ்ல இருந்து சுட்டு அவன் கையை துண்டாக்கி இருப்பான். அவன் மட்டும் கைய வச்சிருந்தான் மொத்த இடமுமே சாம்பலா இருக்கும். என்ன ஷூட் பண்ணல இவ காயம் பாத்தீங்கன்னா பிச்சுக்கிச்சு, அதனால ரத்தம் திரிக்கும். ஆல்ரெடி ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தா. லாங் ரேஞ்சில வேற ஷூட் பண்ணிருக்காளா, அதனால காயம் பெருசாயிருச்சு. கண்டிப்பா இன்னொரு ஷாட் நான் அடிச்சு ஆகணும்னு சொல்லி இன்னும் பயங்கரமா எஃபோர்ட் போடுவா. ஆக்சுவலா இவ வில்லியமானதுக்கு அப்புறம் அவளால அவளையே உணர முடியல. ஆனா இசுக்கு மிடோரியாவும் இவளுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்த ஹாக்ஸும் இவளுக்காண்டி பயங்கரமா சப்போர்ட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் இவ ஹீரோ ஆகிறப்போ எவ்வளவு கனவுகளோட வந்திருப்பான், அந்த ஒரு பழைய மெமரிஸ்கே போயிட்டா. அதனால தான் மறுபடியும் ஹீரோவா நம்ம இசுக்கு மிடோரியாக்கு சப்போர்ட் பண்ணி சண்டைக்கு வந்திருப்பான். அங்க டொமரா என்ன பண்ணிருப்பான், ஒத்த கை பிச்சுக்கிட்டு போன உடனே அடுத்த கையை வைக்க போவான். அந்த கைக்கும் ஒரு ஷாட். சோ இப்ப ரெண்டு கையுமே பிச்சுக்கிச்சு. இதாண்டா சாக்குன்னு நம்ம இசுக்கு என்ன பண்ணிட்டான், அவனோட கையை அலேக்கா லாக் பண்ணி அங்க இருந்து அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு போயிருவான். இப்ப என்னன்னா டொமராவால அவனோட குவிக்ஸ் பவரை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியும். இந்த நிலைமையில அந்த கஃபைன்ல வச்சு அவன் கூட சண்டை போட்டா டெஃபினட்டா மொத்தத்தையும் அழிச்சிருவான். ஒரே செகண்ட்ல அத்தனை பேருமே அழிஞ்சு போயிருவாங்க. அதனாலே கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டே தூக்கிட்டு போயிருவான். அப்போ டொமராக்குள்ள இருக்க ஆல் ஃபார் ஒன், நீ ரொம்ப வீக் ஆனவன்டா, உன்னாலலாம் முடியாது அப்படி இப்படின்னு டொமராவை எவ்வளவு நெகட்டிவா பேச முடியுமோ அவ்வளவு பேசுவான். ஏன்னா அப்பதான் அவன் வீக் ஆவான், அவனை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அதனால பட் அவன் உசாரு, ஏன்டா விளக்கண்ண நீ எமோஷன்ஸையும் கனெக்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி என்னையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. என்னன்னா டொமரா கூட ஆல்மைட்டுக்கும் ஷிமுராக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் இவனை அவன் கண்டுபிடிச்சு அவன் கூட சேர்த்திட்டான். எதுக்கு, அவனோட பிளான சக்சஸ் பண்றதுக்காக. அவனுக்குள்ள இருக்கே ஹேட், அதை யூஸ் பண்ணி ஒன் ஃபார் ஆல அவனுக்கு சொந்தமாயிக்கலான்னு ஒரு ஐடியா. அப்படித்தான் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா மிக்ஸ் ஆனானுங்க. பட் டொமராக்கு தான் அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லையே. எப்படி ஆல் ஃபார் ஒன் இவனை கண்ட்ரோல் எடுத்துக்குவான்னு தெரிஞ்சுதான் அவனோட கோரை அவனோட ஹார்ட்டுக்குள்ள ஆல் ஃபார் ஒன்னுக்கு தெரியாமலேயே மறைச்சு வச்சிருந்திருக்கான். அதான் அந்த லூசு பைய கொஞ்சம் கூட நோட் பண்ணவே இல்லை. இப்ப என்னோட உடம்பையும் மனசையே எனக்கு சொந்தமாக்கிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு ஆல் ஃபார் ஒன்னோட வாய்க்குள்ள இருந்து சும்மா பிச்சுக்கிட்டு வெளியில வருவான். உடனே குரோகிரிய கூப்பிட்டு, என்னால என்னோட பாடியை மூவ் பண்ண முடியல, சட்டு புட்டுன்னு ஆல் ஃபார் ஒன் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு நீ வார் பண்ணு அப்படின்னு கத்துன உடனே இங்க குரோகிரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு அவனுக்குள்ள இருக்க அந்த ஐசமா மைக் ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றான். ஏன் சட்டான அப்படி ஆச்சுன்னு தெரியல. ஆனா குரோகிரியா அவனால செயல்பட முடியல. மேபி ஆல் ஃபார் ஒன் தான் இவனை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க டொமராக்குள்ள அவனோட கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா இலக்க இலக்க இங்க இவனுமே மாறிக்கிட்டே வர்றான். அந்த டைம் டொமரா, எனக்கு ஒன் ஃபார் ஆல் வேண்டாம், உன்னோட தலையாட்டி பொம்மையாலாம் என்னால இருக்க முடியாது, என்ன அவ்வளவு ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தியா, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. அவங்க எல்லாம் மாறுற மாதிரி நானும் என்ன மாறிடுவேன் நினைச்சியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வெறித்தனமான அவனோட பிளானையே சொல்லுவான். அட அவனோட வீடு இருக்குல்ல அதை அழிக்கணும், அதோட அந்த வீடு கனெக்ட் ஆயிருக்க அந்த உலகத்தையும் அழிக்கணும்பா. இப்படி ஒரு புத்திசாலி வில்லனை நான் எங்கேயும் பார்த்தது இல்லையா. பட் அவ்வளவு வெறியில இருக்கான்னு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி பண்ணா மட்டும்தான் என்னைய காப்பாத்த முடியும் ஹீரோன்னு இப்ப ஆல் ஃபார் ஒன்னா இருந்தவன் கம்ப்ளீட்டா டொமராவா மாறிட்டான். இவன் அவனை விட மோசமானவனா இருப்பான் போலயே. அப்படி அவங்க மேல இருந்து கீழே பாஞ்சு வந்துகிட்டு இருக்கத ஜென்டில் கிரிமினல் ஜென்டில்மேன் பாத்துருவாரு. மிடோரியா அவன் சொன்னதை கேட்டவன கடுப்பாயி, நீ நினைச்சதை நான் நடக்க விட மாட்டேன், அண்ட் அது மட்டும் இல்லாம நீ உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பான்.
பாப்போம் எவ்வளவு நேரத்துக்கு சமாளிக்கிறான்னு. இங்க இந்த ஜென்டல் கிரிமினல் இருக்காரு இல்ல, அவரால் அந்த கஃபைனை ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா எலாஸ்டிசிட்டி கிழிஞ்சுக்கிட்டே வருது. பின்ன அது என்ன சாதாரண வெயிட்டா? அவரோட மேக்ஸிமம் லிமிட்டே இவ்வளவுதான். இங்க லாப்ராவை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும் தாக்கு பிடிங்க, நான் முடிக்க போறேன், இந்த லிமிட்டேஷன் ப்ரோக்ராமை மட்டும் அனுப்பி விட்டுட்டேனா போதும், எல்லாம் சரியாயிரும்னு கட்ட 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 கட்டன்னு வேகமா டைப் பண்ணிட்டு இருப்பா. மிடோரியா பறந்து போகும்போது ரொம்ப ஃபாஸ்டா போனான். ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும் அது இசுகுதான்னு. ஏன்னா பையன் முன்னைக்கு பார்த்ததை விட இப்ப டோட்டலா கெட்டப்பையே மாத்திட்டான்ல. ஆனாலுமே கண்டுபிடிச்சிட்டாரு. அவனுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குமா? முதல்ல நான் இங்க வந்திருக்கேன்னு அவனுக்கு தெரியுமாங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேமரா இல்ல, இவர் பண்ற சாகசத்தை பார்க்க ஒரு ஸ்பெக்டேட்டர் கூட இல்ல. தலைவன் எப்பவுமே கேமரா வச்சு பயங்கரமா வீடியோ ஷூட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அதை இன்டர்நெட்ல வைரல் ஆக்குறதான வழக்கம். இனி நான் என்ன பண்ணாலும் இனி யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண போறது இல்ல, தப்பு பண்ணிட்டேன்னு நீ குத்த போறது இல்ல. ஆனா என் மனசுக்கு அது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேல 2 பேரும் கேமரா வச்சு எடுத்துட்டு இருப்பானுங்க. அதான் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்தானுங்களே அந்த பயலுக தான். அந்த ஆளுக்கு ஷாக்கு, எது கேமரா வச்சு நம்மள ஸ்பெக்டேட்டர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்களான்னு. பட் இருந்தாலும் அடே கிறுக்கு பயலுகளா, அந்த இடத்துல நிக்காதீங்க, சட்டு புட்டுன்னு உள்ள போங்க, ரொம்ப டேஞ்சர்னு சொன்னா கேட்கவே மாட்டானுங்க. அவனுக்கு ஷாக் என்னன்னா ஒரு வில்ல நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், இதை நம்பவே முடியலன்னு. ஏன்னா இவ்வளவு நேரம் இருந்தால் மட்டும் அந்த இடத்த ஹோல்ட் பண்ணலன்னா அத்தனை பேரும் தண்ணியில முங்கி இருப்பாங்க. ஜென்டில் கிரிமினல் வண்டையா திட்டுவாரு, அடே புடி பயலுகளா, என்கிட்ட இருக்க கடைசி அவுன்ஸ் எனர்ஜி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எப்ப கவருவோன்னு சொல்ல முடியாது, அதனால உள்ள போனாதான் உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னா வாய மூடுறா கிளவா அப்படின்னு செம வெறியோட வீடியோ இருப்பானுங்க. என்னன்னா இப்ப அவனுங்களோட பெஸ்ட் அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்களாமா. அப்புறம் தான் ஏன் இப்படி பண்றானுங்கிற மேட்டரே தெரியும். அட ஒரு நாள் ஜப்பான்ல ஒரு பயங்கரமான அட்டாக், அதான் நம்ம டாபி பார்த்து விட்ட வேலை. என்டேவரோட பையன் ஒரு வில்லன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தாறுமாறா மக்கள்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோஸ் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடியுமே அவங்களுக்கு கெட்ட பேர் தானே வருது, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா தானே தெரியும். அதுக்காக தான் அவங்க கஷ்டப்படுறத இவனுங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து இவங்க நமக்காண்டி இதெல்லாம் பண்றாங்கன்னு ஹீரோஸ் மேல நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக இப்படி போராடிட்டு இருக்கானுங்க. அப்பதான் ஹீரோஸை இந்த சொசைட்டியோட கனெக்ட் பண்ண முடியும். நாங்க மட்டும் இந்த மாதிரி டைம்ல இப்படி ஒரு வீடியோ எடுக்கல அப்படின்னா இந்த உலகத்துக்கு நீங்க பட்ட கஷ்டம்லாம் எப்படி தெரியும்? எங்களோட பிசினஸ் கோர்ஸே ஹீரோஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு வெளியில கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான். அதை நாங்க பண்ணியே தீர்வோன்னு வெறியோட பண்ணுவானுங்க. உடனே அவருக்கு சந்தோஷம், யூஏ ஸ்கூல் என்ன பண்ணுவாங்கன்னு காமிச்சிட்டாங்கறான்னு. இதே மாதிரி தானே இசுக்குவும் சண்டை போடும் போது சொல்லியிருப்பான். சோ அதை நினைச்சிட்டு அந்த வெறியோட மனுஷன் அப்படியே லாக் பண்ணி குடிக்கும் போதுதான் கரெக்டா அங்க லாப்ராவா அவளோட ப்ரோக்ராம முடிச்சிட்டா. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி கீழே விழ போன அந்த கஃபைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்குது. இவனுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க போன் பாத்தீங்கன்னா லைட்டா ஹேங் ஆகும். வேற ஒண்ணும் இல்லே, அந்த லாப்ராவா தான் இவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருப்பா. இங்க இந்த போலீஸ்கார பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, சட்டு புட்டுன்னு வேலையை முடினா, நான் வேலையெல்லாம் எப்போ முடிச்சிட்டேன், இப்ப அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவனை கேப்சர் பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அதை லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா அந்த உலகத்துக்கு தெரிய வேண்டாமா ஜென்டில் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. அதுக்காக இப்படி ஒரு வேலை. இங்க அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனே இங்க ஒரு கஷ்டப்பட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆகும். அதே நேரம் இங்க குரோகிரி கன்ஃபியூஷன்ல இருக்கான், நான் யாரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு. டோகா புள்ள இங்க ஏகப்பட்ட ட்வைஸ உருவாக்கி விட்ட உடனே மைக்கும் ஐசமாவும் மேல இருந்து கீழே விழுகிறாங்க. அதை பார்த்த நம்ம காமினாரி இல்ல என் டீச்சர்ஸை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி பயங்கரமா எலக்ட்ரிசிட்டியை ரிலீஸ் பண்ணி சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் தெரிவிக்க விடுவான். அந்த டைமுங்கும் போது குரோகிரி இடையில வந்து ஐசமாவையும் மைக்கையும் அலேக்கா தூக்கிட்டு போயிருவான். ஆக்சுவலா அவன் காப்பாத்திருக்கான், இவன் வில்லனாச்சே, இவன் எதுக்கு இவங்களை வந்து காப்பாத்திட்டு இருக்கான்னு அவங்களுக்கு புரியல. இல்ல உள்ள போனவங்களை காப்பாத்தனா இல்ல ஒருவேளை கடத்திட்டு போயிருக்கானா? ஏன்னா எரேசரும் மைக்கும் கொஞ்சம் டேஞ்சரான ஆளுங்க, அவங்க இருந்தா சிச்சுவேஷன் மாறிடும்னு தொமுராக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் காப்பாத்திட்டு தான் போயிருக்கணும். ஆனா இப்ப இருக்க நிலைமையில இதெல்லாம் இவங்க டீப்பா அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் நம்பிக்கை வச்சு அவங்க கூட சேர்ந்து சண்டை தான் போடணும், அப்பதான் அந்த சண்டையில வின் பண்ண முடியும். அப்படித்தான் இப்ப இசுகு மிடோரியா மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரி இதுக்கப்புறமாச்சு ஹீரோஸால ஜெயிக்க முடியுமா இல்ல டொமுரா ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சு மறுபடியும் பெரிய ஆப்பா வைக்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.